எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்டுட்டேன். உழவர் சந்தை போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அது எடுத்து வைக்கணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக செஞ்சேன். காலையில் ஒரு காமெடி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சேன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் செய்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த காமெடி வீடியோ எடுத்தேன். என்ன சாப்பாடு பாருங்கள். ரசம், ரைஸ் கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் தான் செஞ்சேன். உருளைக்கிழங்கு ரசம்லாம் இருக்குது. உருளைக்கிழங்கு தான் பத்தாது. ரைஸ் வந்து வேணால் வச்சுக்குவேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுக்கலான்னு கொஞ்சம் தான் செஞ்சேன். ஏன்னா காலையிலேயே ரைஸ் தான் சாப்பிட்டாங்க. டிஃபன் எதுவுமே செய்யலை. காலையிலேயே உழவர் சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் செய்யலை. டைரெக்டாக ரைஸே செஞ்சுட்டேன். உழவர் சந்தைக்கு போய் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களாம் எப்படி வாங்குவீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதில் பல காய் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. சில காய் பேர்னால் கொஞ்சம் ஒரு காய் 2 காயோட பேர் தெரியாது. எனக்கு என்னோடய லாங்குவேஜில் தெரியும், தமிழில் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? பாருங்கள், அந்த தெரியாத காய் பேர் வந்து நான் அப்படியே காமிக்கிறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? வெண்டைக்காய், பீன்ஸு, இது என்ன சொல்லுவாங்க, கூரா வச்சுருப்பாங்க தெரியுமா? இப்படி வச்சுருந்தாங்க. இது ஒன்று. இது என்ன காயின்னு சொல்லுங்கள். எங்கள் லாங்குவேஜில் வந்து கமார் பல்லின்னு சொல்லுவாங்க. இந்த காய், அப்புறம் வெண்டைக்காய், பீன்ஸ், இது 3 50 ரூபா. அப்புறம் பீர்க்கங்காய், வாழைக்காய், இது 20 ரூபா. இது 20 ரூபா. கத்திரிக்காய் 1 கிலோ 60 ரூபா. பச்சை மிளகாய் 20 ரூபா. அப்படி இது 3 முருங்கைக்காய் 20 ரூபா. நான் 2 கட்டு வாங்கினேன். இது வந்து என்ன, ஸ்வீட் பொட்டேட்டோ. அப்புறம் மாங்காய், அப்புறம் கோஸ் தண்டு. இந்த கீரை நீங்கள் உங்கள் ஊரில் பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து கொத்தமல்லி தழை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொத்தமல்லி தழை இல்லை, சப்பக்கி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். கனடாவில் சொல்லுவாங்க. யாரெல்லாம் இந்த கீரை பார்த்துருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீரை வந்து ஒரு மாதிரி உப்பு தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. அதை வேக வச்சு பருப்பில், ஏதாவது ஒரு பருப்பில் போட்டு வேக வச்சு, ஏதாவது ஒரு பருப்புனா அவரை பருப்பு, காராமணி, அதிலெல்லாம் போட்டு வேக வச்சு உப்பு தண்ணி குழம்புன்னு செய்வாங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் சிறுகீரை. சிறுகீரை ஒரு கட்டு. ஒரு கட்டும் இது 30 ரூபா, இது 30 ரூபா. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் புதினா. இவ்வளோ தான் வாங்கினேன். இதுக்கு மேலே இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்குள்ளே அடுக்கணும். ஓகே, பாய். அந்த காய் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு அந்த காய் பேர் தெரியாது. ஓகேவா? தெரிஞ்சால் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.